இந்த அம்மா புனித பிலிப்பி நேரிக்கிட்ட வந்து சொல்றாங்க, என் நாக்கை வச்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, நான் அடிக்கடி ஏதாவது பேசிடுறேன். அவங்க நேரில் இருக்கும் பொழுது ஒன்று பேசுகிறேன், பின்னாடி விட்டு இன்னொரு விஷயத்த நான் பேசிடுறேன், புரணி பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இவர் சொன்னாராம், உன் வீட்டில் போய் தலையணை எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. தலைக்கு வச்சு படுக்கிற தலையணையை கொண்டுட்டு வா. வர வழியில் நீ ஒன்று பண்ணணும், அது உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். என்னை பார்க்க வரதுக்குள்ளே உன் கையில் ஒரு பஞ்சு கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி பிச்சு போட்டுக்கிட்டே வா அப்படின்னு இருக்காரு. நேராக அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. அந்த தலையணை எடுத்து அதில் இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே நேராக இவரை பார்க்க வரும்பொழுது கையில் ஒரு பஞ்சு கூட இல்லை. நேராக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ எங்கெங்கே பிச்சு போட்டியோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு இருக்காரு. இது அப்படியே தலையை சொரிஞ்சிருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த பஞ்சு காற்றுல எங்கே போய் கிடக்குது, நான் எங்கே போய் தேடி எதை எடுக்கிறது எதை விடுறது? அப்போ தான் இவர் சொன்னாராம், அது போல தான் உன் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். நீ பாட்டு ஈஸியாக பேசிடலாம், ஆனால் அது எந்த இடத்துல போய் யாருக்கு எவ்வளோ பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்துதுங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவுடன் தன்னுடைய வாழ்நாட்களில் அதோட புரணி பேசுகிற அந்த காரியத்தை விட்டு அந்த அம்மா ஒரு நல்ல நிலைக்கு வர ஆரம்பித்தார்கள்.